யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. கைவசம் 4 பத்திரிகைகள் இருக்கின்றன. முதலிலே ஈழநாட்டு பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். இன்று நாடுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக நாட்டை நெருக்கடியில் இருந்து மீட்க எமக்கு தெரியும், முறையான திட்டமிடலுடன் சவாலை எதிர்கொள்வோம், மக்களை அச்சம் கொள்ள வேண்டாம் என ஜனாதிபதி கோரிக்கை. நாட்டில் தற்போது நிலவும் எரிசக்தி மற்றும் பொருளாதார நெருக்கடிகளை நிவர்த்தி செய்வதற்கு அரசாங்கம் உச்சக்கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது. நாட்டை நெருக்கடியில் இருந்து மீட்பது எப்படி என்பது எமக்கு தெரியும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். உலகளாவிய ரீதியில் யுத்தம் எந்த எல்லைக்கு சென்றாலும் இலங்கை தனது நடுநிலை கொள்கையிலிருந்து தவறாது எனவும் அவர் இதன் போது திட்டவட்டமாக குறிப்பிட்டிருக்கின்றார். நேற்றிரவு நடாத்திய விசேட ஊடக சந்திப்பில் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். சர்வதேச அளவில் சில எரிபொருள் வழங்குனர்கள் கப்பல்களை அனுப்புவதில் சிக்கல்களை எதிர்நோக்கியுள்ள போதிலும் நட்பு நாடுகளுடன் முன்னெடுக்கப்பட்ட ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் ஊடாக சாதகமான பதில்கள் கிடைத்திருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து புதிய விநியோகஸ்தர்களுக்கு கொள்வனவு கட்டளைகள் அனுப்பப்பட்டுள்ளன. குறிப்பாக டாலர்களில் வருமானம் ஈட்டும் தனியார் ஏற்றுமதி தொழில்துறை மற்றும் சுற்றுலாத்துறை சங்கங்களின் கோரிக்கைகளுக்கு அமைய அவர்களுக்கு தேவையான எரிபொருளை அவர்களை இறக்குமதி செய்ய அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று முதல் தனியார் துறை மூலம் சுற்றுலாத்துறைக்கும் இந்த ஏற்றுமதி நிறுவனங்களுக்குமான எரிபொருள் வழங்கப்படும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அதே நேரம் நாட்டில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படாது என உறுதியளித்த ஜனாதிபதி மார்ச் மாத தேவையான 3,30,000 தொன்களுக்கு மேலதிகமாக 3,80,000 தொன்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் 33,000 தொன் எரிவாயு தாங்கிய கப்பல் இன்று அல்லது நாளை நாட்டை வந்தடைய உள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் என்று இன்றைய பிரதான தலைப்பிடல் அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாடு பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளுக்குள் உலக உணவு பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்படும், 45 மில்லியன் மக்கள் கடும் பசிக்குள்ளாகும் அபாயம். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் முன்னெடுத்து வரும் வான்வழி தாக்குதல்கள் எதிர்வரும் ஜூன் மாதம் வரை நீடிக்குமானால் உலகளவில் மேலதிகமாக 45 மில்லியன் மக்கள் கடும் பசி மற்றும் பட்டினிக்கு முகம் கொடுக்க நேரிடும் என உலக உணவு திட்டம் எச்சரித்துள்ளது. ஜெனீவாவில் ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அந்த அமைப்பின் பிரதி நிறைவேற்று பணிப்பாளர் கார்ல் ஸ்கேவ் இது தொடர்பான அதிர்ச்சியூட்டும் தகவல்களை வெளியிட்டுள்ளார். குறித்த மோதல்கள் காரணமாக உலகளாவிய ரீதியில் விநியோக சங்கிலி பாதிக்கப்படுவதனால் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பு, மும்முனைப்போர் காரணமாக மசகு எண்ணெய் விலையில் ஏற்படும் சடுதியான மாற்றம், கோர்முஸ் நீரிணை போன்ற முக்கிய கடல்வழி பாதைகளில் நிலவும் பதற்றம் காரணமாக போக்குவரத்து செலவுகள் அதிகரித்தல் போன்ற துறைகளில் ஏற்படும் விலையேற்றமே இந்த பாரிய உணவு தட்டுப்பாட்டுக்கு காரணமாக அமையும் எனவும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் மத்திய கிழக்கு போர் சூழலால் ஏற்படும் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க 3 விசேட குழுக்கள் அரசினால் நியமனம். மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றங்கள் காரணமாக நாட்டுக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார நெருக்கடிகளை முகாமைத்துவம் செய்வதற்காக 3 விசேட குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கரினி அமரசூரிய தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தியோடு சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியை இறக்கிய சந்தேகத்தில் 3 பேரை முன்னிலையாக பணிப்பு. இலங்கையின் சுதந்திர தினமான பிப்ரவரி 4ஆம் தேதி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சிங்க கொடியை இறக்கி அதற்கு பதிலாக கருப்பு கொடி ஏற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் 3 மாணவர்களை யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவில் முற்படுத்துமாறு பல்கலைக்கழக பதிவாளரை மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி கேட்டுள்ளார். இந்த கடிதம் மாணவர் ஒழுக்காற்று அதிகாரிகளினால் நேற்று காலை மாணவர்களிடம் கையளிக்கப்பட்டு மாணவர்களை விசாரணைக்கு செல்லுமாறு பணிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து மாணவர்கள் மத்தியில் குழப்பமானதொரு நிலை எழுந்துள்ளது. பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இது பற்றி ஆராய்ந்து வருகின்றது. இது தொடர்பாக கடந்த 13ஆம் தேதி யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரியினால் யாழ் பல்கலைக்கழக பதிவாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தின் முழு விவரம் அதில் உள்ளவாறே கீழே தரப்பட்டுள்ளது. 2026 திகதி நடத்தப்பட்ட தேசிய சுதந்திர தினத்திற்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் உயர்த்தப்பட்டு காணப்பட்ட தேசிய கொடியினை யாழ்ப்பாணம் சிரேஷ்ட மாணவர் சங்கத்தின் தலைவர் மற்றும் கலைப்பிரிவு சங்கத்தின் தலைவர் உட்பட்ட மாணவர்கள் சிலர் மூலம் அந்த
தேசிய கொடியினை நிலத்தில் எறிந்து கருப்பு நிற கொடியினை உயர்த்தியது தொடர்பாக கௌரவ போலீஸ்பதி ஐயாவின் கட்டளை மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஐயாவின் கட்டளை மற்றும் ஆலோசனைக்கு அமைய எனது காரியாலயத்தினால் மேற்கொள்ளப்படும் விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்கு கீழ் பெயர் குறிப்பிடப்பட்ட மாணவர்களை 2026 3/16 திகதி காலை 9:30 மணிக்கு யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் அனுப்புவதற்கு தேவையான நடவடிக்கையினை மேற்கொண்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். கடிதம் ஒழுக்காற்று அதிகாரியினால் கையளிக்கப்பட்ட போதிலும் மாணவர்களை போலீஸ் நிலையம் செல்லுமாறு கட்டாயப்படுத்த முடியாதென்றும் பதிவாளருக்கு முகவரியிடப்பட்ட கடிதத்தோடு மாணவர்கள் எப்படி செல்ல முடியும் என்றும் மாணவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர் என்று அந்த செய்தி பிரசுரமாக்கியிருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் எரிபொருள் நெருக்கடியை எதிர்கொள்ள அவசர நடவடிக்கைகளை அறிவித்த அரசு கட்டுப்பாடுகள் தொடர்பில் புதிய சுற்றறிக்கை வெளியீடு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பொது போக்குவரத்து சேவைகள் புதன்கிழமை மட்டுப்படுத்தப்படும் அத்தியாவசிய சேவை ஆணையாளர் அறிவிப்பு என்ற செய்திகளும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையானார் கோத்தாபாய் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பாடசாலைகளுக்கு புதிய கட்டுப்பாடுகள் என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் பாடசாலைகளின் நடவடிக்கைகள் எரிபொருள் தட்டுப்பாட்டால் பாதிப்பு இலங்கை ஆசிரியர் சங்கம் சுட்டிக்காட்டு. நாட்டில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக பாடசாலை நடவடிக்கைகளும் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைகளின் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் எச்சரித்திருக்கின்றது. தற்போதைய எரிபொருள் நெருக்கடி கூறிய தீர்வு காணப்படாவிட்டால் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் வருகை பெருமளவில் பாதிக்கப்படும் என சங்கத்தின் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக பல்கலைக்கழக ஊழியர்கள் பணி புறக்கணிப்பு இல்லை. அனைத்து பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் கூட்டுக்குழுவினால் நாளை வியாழக்கிழமை நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படவிருந்த அடையாள தொழிற்சங்க போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியும் நீர்மின் உற்பத்தி குறைந்த போதிலும் மின்சார விநியோகம் பாதிக்கப்படாது எரிசக்தி அமைச்சு உறுதி என்ற செய்திகளும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக அரச பரீட்சைகளிலும் தாக்கம் ஏற்படலாம். மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக இலங்கையில் ஏற்பட்டுள்ள மின்சக்தி மற்றும் எரிபொருள் சவால்கள் எதிர்வரும் அரச பரீட்சைகளில் ஓரளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்திருக்கின்றார். ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த ஆணையாளர் நாயகம் தற்போது நிலவும் மின்சக்தி மற்றும் எரிபொருள் சிக்கல்கள் காரணமாக திட்டமிடப்பட்டுள்ள அரசு பரீட்சைகளை நடத்துவதில் சில சவால்கள் அல்லது தாக்கங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார் என்ற அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக நெருக்கடி நிலையில் எதிரணியின் விசித்திரமான போக்குகள் என்ற தலைப்பிடலோடு ஆசிரியர் தலையங்கமும் சிறுமி வன்புணர்வு குற்றவாளிக்கு 15 வருட கடூழிய சிறை தண்டனை. வவுனியா ஓமந்தை பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமியை பாலியல் வன்புணர்வு புரிந்த குற்றவாளிக்கு 15 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜா தீர்ப்பளித்திருக்கின்றார். கடந்த 2013 ஆண்டு வவுனியா ஓமந்தை பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்த அதே இடத்தைச் சேர்ந்த சிறுமியின் தாயின் சகோதரனான 47 வயது சந்தேக நபரை போலீசார் கைது செய்து வவுனியா நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தி வழக்கு தொடரப்பட்டது. சந்தேக நபருக்கு எதிராக சட்டமா அதிபர் திணைக்களத்தால் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு வவுனியா மேல் நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடரப்பட்டது. குறித்த வழக்கின் சந்தேக நபரான ஓமந்தை பகுதியில் வசித்து வந்த 47 வயதான நபர் தொடர்பான 2 குற்றச்சாட்டுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். இதனை அடுத்து குற்றவாளிக்கு முதலாவது குற்றச்சாட்டுக்கு 15 வருட கடூழிய சிறை தண்டனை வழங்கியதுடன் 25,000 ரூபாய் தண்டப்பணம் செலுத்துமாறும் தவறின் 6 மாத கால சாதாரண சிறை தண்டனையும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 3 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும் தவறின் 2 வருட சிறை தண்டனையும் வழங்கி தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்கின்றார் சஜித். ஜெகதீஸ்வரன் எம்பி சாடல். நாட்டு மக்களுக்கு சீரான முறையில் எரிபொருளை பெற்றுக் கொடுக்க தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இருந்த போதும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட தரப்பினர் சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்கின்றனர் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு
கால்நடை உரிமையாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், இனிவரும் புதன்கிழமைகளில் மேலதிக வகுப்புகளுக்கு தடை. இனிவரும் புதன்கிழமைகளில் மேலதிக வகுப்புகளை நடத்துவதும் தடை செய்யப்பட்டுள்ளது என்று அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்திருக்கின்றார். எரிபொருள் விநியோக சிக்கலை கருத்தில் கொண்டு அனைத்து அரசு பாடசாலைகளுக்கும் ஒவ்வொரு புதன்கிழமையும் விடுமுறை வழங்க முன்னதாக தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இதன்படி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை நீதிமன்ற சேவைகள், பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களுக்கான விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரம், துறைமுகம், நீர்வளங்கள், மின்சக்தி மற்றும் சுங்கம் ஆகிய அரசு நிறுவனங்களுக்கு இந்த விசேட விடுமுறை பொருந்தாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள், பல்கலைக்கழக விரிவுரைகளை இணைய வழியில் நடத்துங்கள். பல்கலைக்கழக விரிவுரைகளை இணைய வழியில் முன்னெடுக்குமாறு அனைத்து துணைவேந்தர்களுக்கும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. எரிபொருள் தட்டுப்பாட்டினால் ஏற்படும் போக்குவரத்து சிரமங்களை குறைக்கவும், அதே நேரம் கல்வி நடவடிக்கைகளை தடையின்றி தொடர்வதை உறுதிப்படுத்தவும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து தேவையை குறைப்பதற்காக விரிவுரைகளை இணைய வழி ஊடாக நடத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரிக்கக்கூடும், உணவு பாதுகாப்பு அமைச்சர் எச்சரிக்கை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், புதன்கிழமைகளில் தனியார் பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்க கோரிக்கை என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாடு பத்திரிகையினுடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள், ஏப்ரல் முதல் மின்வெட்டு, சஜித் பிரேமதாசை எச்சரிக்கை. இலங்கையில் மீண்டும் மின்வெட்டு அமல்படுத்தப்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசை எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய அவர், நுரைச்சேலை மின் உற்பத்தி நிலையத்தில் கடந்த சில நாட்களாக மின் உற்பத்தி கணிசமாக குறைந்துள்ளதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு, 51 லட்சத்திற்கும் அதிகமான வாகனங்கள் எரிபொருள் QR முறைமையில் பதிவு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், மாற்று பொறிமுறையை எமக்கு வலு சேர்க்கும் கூறுகிறார் டக்ளஸ் என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் யாழ் பிராந்தியத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய வலம்புரி பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, அச்சமடைய வேண்டாம், எரிபொருள் நெருக்கடியை முறியடிக்க நடவடிக்கை, ஜனாதிபதி அனுர விசேட உரை. நாட்டில் எரிவாயுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது, நட்பு நாடுகளின் உதவியுடன் எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வு என்று அந்த தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கையில், நேற்றிரவு நடத்திய விசேட ஊடக சந்திப்பின் போதே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மேற்கொண்டவாறு தெரிவித்திருக்கிறார். நாட்டில் தற்போது நிலவும் எரிசக்தி மற்றும் பொருளாதார நெருக்கடிகளை நிவர்த்தி செய்வதற்கும் அரசாங்கம் உச்சகட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும், உலகளாவிய ரீதியில் யுத்தம் எந்த எல்லைக்கு சென்றாலும் இலங்கை தனது நடுநிலை கொள்கையில் இருந்து தவறாது என்கிறார். சர்வதேச அளவில் சில எரிபொருள் வழங்குநர்கள் கப்பல்களை அனுப்புவதில் சிக்கல்களை எதிர்நோக்கியுள்ள போதிலும், நட்பு நாடுகளுடன் முன்னெடுக்கப்பட்ட ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளூடாக சாதகமான பதில்கள் கிடைத்திருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து புதிய விநியோகஸ்தர்களுக்கு கொள்வனவு கட்டளைகள் அனுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டொலர்களில் வருமானம் ஈட்டும் தனியார் ஏற்றுமதி தொழில்துறை மற்றும் சுற்றுலாத்துறை சங்கங்களின் கோரிக்கைக்கு அமைய அவர்களுக்கு தேவையான எரிபொருளை அவர்களை இறக்குமதி செய்ய அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன்படி இன்று முதல் தனியார் துறை மூலம் சுற்றுலாத்துறைக்கும் இந்த ஏற்றுமதி நிறுவனங்களுக்குமான எரிபொருள் வழங்கப்படும் என்றார். மேலும் நாட்டில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படாது என உறுதியளித்த ஜனாதிபதி, மார்ச் மாத தேவையான 330,000 தொன்களுக்கும் மேலதிகமாக 380,000 தொன்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் 33,000 தொன் எரிவாயு தாங்கிய கப்பல் இன்று அல்லது நாளை நாட்டை வந்தடையவிருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள், உலகம் முழுவதும் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை புரிந்து கொள்ளாத எதிர்க்கட்சிகள், பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல சாடல். உலகம் முழுவதும் ஏற்பட்ட நெருக்கடியை எதிர்க்கட்சிகள் புரிந்து கொள்ளாமல் செயற்படுவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல குற்றம் சுமத்தியிருக்கிறார் என்ற அந்த செய்தியோடும், எரிபொருள் நெருக்கடி ஏற்பட்டால் நாடு இருளில் மூழ்கும் அபாயம், மின்வெட்டு தொடர்பில் எச்சரிக்கை என்ற ஒரு கட்டப்படப்பட்ட செய்தியோடும், கடன் தொல்லை விபரீத முடிவெடுத்த இளைஞன் மரணம். யாழ்ப்பாணத்தில் கடன் தொல்லை காரணமாக விபரீத முடிவெடுத்த இளைஞன் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற கட்டப்படப்பட்ட செய்தி. 2 மணி நேரம் கோத்தாவிடம் வாக்குமூலம். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் முன்னிலையாகி 2 மணி நேரம் வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார் என்ற செய்தியோடும், முன்னணி வங்கிகளின் சேவை நேரத்தில் மாற்றம். நாட்டில் நிலவி வரும் அசாதாரண சூழ்நிலையை முன்னிட்டு சில முன்னணி வங்கிகள் தங்களின் கிளை சேவை நேரங்களில் தற்காலிக மாற்றங்களை அறிவித்திருக்கின்றன. அதன்படி கொமர்சியல் பேங்க் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி 2026 மார்ச் 18 முதல் மறு அறிவிப்பு வரும் வரை
புதன்கிழமையும் வங்கியின் கிளைகள் குறைந்த நேரத்தில் மட்டுமே திறந்திருக்கும். அதன்படி மினிகாம் கிளைகள் மற்றும் சூப்பர் மார்க்கெட் கிளைகள் காலை 9:30 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை செயற்படும். மற்ற கிளைகள் காலை 9 மணி முதல் 1 மணி வரை மட்டுமே வங்கி சேவைகளை வழங்கும் என தெரிவித்திருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு வங்கிகளுடைய நேர வரைவுகள் இங்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக சுதந்திர தினத்தன்று கருப்பு கொடி ஏற்றல், யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் 3 குற்றத்தடுப்பு போலீசார் அழைப்பு என்ற செய்தியோடும் அவதூறு பரப்பிய மாணவன் 14 நாட்கள் சிறுவர் காப்பகத்தில் ஊர்காவத்துறை நீதவான் உத்தரவு. சமூக ஊடகம் ஒன்றில் பாடசாலை மாணவியை அவதூறு செய்த பாடசாலை மாணவன் ஒருவரை 14 நாட்கள் சிறுவர் நன்னடத்தை காப்பகத்தில் தடுத்து வைக்க ஊர்காவத்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. இவை விளம்பரினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரிக்கக்கூடும், வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு, பல்கலைக்கழக விரிவுரைகளை இணைய வழியில் நடாத்துமாறு அறிவுறுத்தல் என்ற செய்தியோடும் மீன் ஏற்றுமதி முடக்கம், வீழ்ச்சியடைந்த மீன் விலைகள். மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக சர்வதேச விமான போக்குவரத்து பாதைகளில் ஏற்பட்டுள்ள தடைகள் இலங்கையின் மீன் ஏற்றுமதியை பாரிய அளவில் பாதித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் விளைவாக ஏற்றுமதி செய்யப்பட வேண்டிய மீன்கள் உள்நாட்டு சந்தைக்கு விநியோகிக்கப்படுவதால் மீன் விலைகள் வீழ்ச்சியடைந்துள்ளதாக மீன்பிடி மற்றும் நீரியல் வளங்கள் அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கோலித கமல் ஜினசே தெரிவித்திருக்கிறார் என்ற அந்த செய்தியும் விளம்பர நாளிதழுடைய இன்றைய விளையாட்டு செய்திகளுக்குள் பாகிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் தொடரை கைப்பற்றியது பங்களாதேஷ், அதேபோல சுப்மன் கில், ஸ்மிருதிக்கு விருதுகள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் மத்திய கிழக்கில் தீவிரமடையும் போர், இலங்கையின் சுற்றுலாத்துறைக்கு தினசரி $5 லட்சம் இழப்பு. மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரும் போர் சூழல் காரணமாக இலங்கையின் சுற்றுலாத்துறைக்கு நாளொன்றுக்கு சுமார் $5 லட்சம் வருமான இழப்பு ஏற்படும் அபாயம் உருவாகியிருப்பதாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது என்ற செய்தி. சர்வதேச சந்தையின் மாற்றங்கள் இலங்கைக்கு அச்சுறுத்தலாக அமையும், நிலைமைகளை சரியாக கையாளுமாறு நாமல் தெரிவிப்பு என்ற செய்தி. புதன்கிழமைகளில் ரயில் சேவைகள் மட்டுப்படுத்தப்படும். ஒவ்வொரு புதன்கிழமையும் அரச விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் அன்றைய தினம் தொடருந்து சேவைகள் மட்டுப்படுத்தப்படும் என தொடருந்து திணைக்களம் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியோடும் QR ஒதுக்கீடுகள் சனிக்கிழமைகளில் புதுப்பிக்கப்படும். தற்போது பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வாராந்த எரிபொருள் ஒதுக்கீடு எதிர்வரும் சனிக்கிழமை நள்ளிரவுடன் நிறைவடைவதுடன் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் புதுப்பிக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJ ராஜகருணா தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும். அதிகரித்துள்ள வெப்பநிலை அவதானமாக இருங்கள், வைத்திய நிபுணர் பேரானந்த ராஜா கோரிக்கை. நாட்டில் அதிகரித்துள்ள வெப்பநிலையால் சிறுவர்கள், நோயாளர்கள், வயோதிபர்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பொது வைத்திய நிபுணர் பேரானந்த ராஜா தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி. QR முறைமையை தவிர்த்து எரிபொருள் வழங்கினால் உரிமங்கள் ரத்தாகும், இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எச்சரிக்கை. QR முறைமையை மீறி எரிபொருள் வழங்கும் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் தொடர்பாக சட்டம் கடுமையாக அமுல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவற்றின் உரிமங்களை இடைநீக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJ ராஜகருணா தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி. QR குறியீட்டு முறைமை 51 லட்சம் வாகனங்கள் பதிவு என்ற செய்தியோடு பொது போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படும், அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் அறிவிப்பு. அரசாங்க அலுவலகங்கள் மற்றும் பாடசாலைகள் புதன்கிழமைகளில் மூடப்படுவதால் அன்றைய தினங்களில் பொது போக்குவரத்து சேவைகளையும் மட்டுப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும். வெளிநாட்டு செய்திகளுக்குள் ஹார்மோஸ் நீரிணை விவகாரம், அழைப்பை நிராகரித்த பங்காளிகள் தனித்து விடப்பட்டார் ட்ரம்ப், கார்த்தீவை கைப்பற்ற திட்டம் என்ற செய்தியும். பற்றி எரியும் புஜைரா, திடீரென முடக்கப்பட்ட வான்பரப்பு, ஐக்கிய அரபு ராஜ்ஜியத்தில் அறிவிப்பு என்ற செய்தியும். ஈரான் தலைநகரில் 12,000 வீடுகள் சேதம் என்ற செய்தி. ஈரானுடன் போர் நீடிக்க வாய்ப்பு, இஸ்ரேல் அமைச்சர் தெரிவிப்பு என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலகத்தின் இசை நாடக கூத்து பெருவிழா என்ற செய்தியும். பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலகமும் பிரதேச பாரம்பரிய கூத்து இசை நாடக கலைஞர்களும் இணைந்து முதன்முறையாக நடத்தும் கூத்து இசை நாடக பெருவிழா எதிர்வரும் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு பழைய பொது விளையாட்டு மைதானத்தில் இடம்பெறவிருக்கிறது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. வலம்புரினுடைய ஆசிரியர் தலையங்கமாக நீதி உரைத்த விதுரனும் மௌனமாயிருந்த வீஸ்மரும். மகாபாரத போர் இவ்வுலகுக்கு தர்மத்தை எடுத்துரைக்கிறது. நீதியின் பக்கம் இருப்பவர்கள் அநீதியை எதிர்க்க வேண்டும், அநீதியை எதிர்க்காமல் நீதியின் பக்கம் நிற்பது முடியாத காரியம் என்பதை இந்த உலகுக்கு உபதேசிக்கின்ற இதிகாசமாக மகாபாரதம் விளங்குகின்றது. ஆம், கௌரவர் தலைவன் துரியோதனன் பாண்டவர்களுக்கு இழைத்த அநீதி சொல்லும் அளவுக்கு கொடுமை. அதிலும் அரசு சபைக்கு பாண்டவர்கள் மனையால் திரௌபதியை அழைத்து வந்து அத்துணை ஆன்றோ நிறைந்த சபைதனில் அவளின் துகிலை களையுமாறு துரியோதனன் துச்சாதனனுக்கு கட்டளையிடுகிறான். மாடு நிகர்த்த அத்துச்சாதனனுக்கு திரௌபதியின் துகிலை களைகிறான். அந்தோ கொடுமை. பிதாமகராகிய பீஷ்மர் மற்றும் துரோணர் உள்ளிட்டோர் மௌனம் காக்கிறார்கள். திரௌபதிக்காக குரல் கொடுக்கவல்ல விதுரன் ஏலவே தன் வில்லை முறித்து, துரியோதனா நீ அழிவை தேடுகிறாய், பாண்டவர்களுக்கு நீ செய்வது முற்றிலும் கொடுமை என பகர்ந்து அச்சபைதனில் இருந்து வெளியேறி போகிறான். என் செய்வது நீதி உரைத்த விதுரனுக்கு ஆதரவாக
பீஷ்மரும் துரோணனும் குரல் கொடுத்திருந்தால் திரௌபதிக்கு இத்தனை மானபங்கம் பெறவும் அன்றி கௌரவர்களின் குருதி தடவியே இத்தலைவிரி கூட முடிப்பேன் என்று பாஞ்சாலி சபதம் செய்யவும் கௌரவர்கள் அழிவதற்கோ வாய்ப்பில்லை. ஆம், அநீதி கண்டு பெரியவர்கள் கொதிக்க வேண்டும், நீதியை எடுத்துரைக்க வேண்டும். இதை செய்பவர்களை அறம் காக்கும். நமக்கே நிதி என மௌனம் காத்தவர்களுக்கு கூற்றுவனே தண்டனை வழங்குவான். இங்குதான் நீதி உரைத்த விதுரன் அறமாட்சி செய்வதற்கு துணை நிற்கிறான். பிதாமகரோ குருசேஸ்தரத்தில் முதற் பலியாகிறான். ஆம், ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடாத்துவதை உலக நாடுகள் தடுத்திருக்க வேண்டும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உலக மக்களை அழிக்கும் வகையில் செயற்படுகிறார் என எச்சரிக்கை செய்திருக்க வேண்டும். ஆனால் உலகின் வல்லமை பொருந்திய நாடுகள் அதை செய்ய தவறின. அதன் விளைவாக இப்போது அருமந்த நாடுகள் அழிகின்றன, மனித உயிர்கள் பறிபோகின்றன. அந்த உலக பொருளாதாரம் அதல பாதாளத்தில் விழுந்து வறுமையும் பசியும் அப்பாவி மனித உயிர்களை காவு கொள்ள போகிறது. பார்த்தீர்களா? ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதலை நடாத்த இப்போது கண்ணீரும் செந்நீருமாய் உலகம் வதைப்படுகிறது என்று கலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கம். தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் கடந்த ஆட்சியில் எரிபொருளை சேமித்து வைக்க போதிய வசதி ஏற்படுத்தவில்லை, அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு. வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையும் கையொப்பமிட தமிழரசு கட்சி மறுப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரி நாளிதழுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக எரிபொருள் நெருக்கடியை எதிர்கொள்வதற்கு தயார், நட்பு நாடுகள் உதவிக்கு வருகை, தனியார் இறக்குமதிக்கு அனுமதி, போதிய எரிவாயுவும் கையிருப்பில், ஜனாதிபதி அனுரகுமார அறிவிப்பு. நாட்டில் தற்போது நிலவும் எரிபொருள் நெருக்கடியை நிவர்த்தி செய்வதற்கு அரசாங்கம் போதுமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. எனவே பொதுமக்கள் அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார் என்று இன்றைய பிரதான தலைப்பிடல் அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையினுடைய ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் இன்னும் 2 வாரங்களில் நாட்டில் மீண்டும் மின்தடை, சாணக்க எம்பி தெரிவிப்பு. இன்னும் 2 வாரங்களில் நாட்டில் மின்தடை ஏற்படுவதற்கு சாத்தியம் உள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் டிவி சாணக்க தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தியோடு மின்வெட்டுக்கு அவசியமில்லை, எதிர்கால நிலைமைகள் தொடர்பில் இப்போது தீர்மானிக்க முடியாது, ஜனாதிபதி அனுர வெளிப்படை என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும். மின்சார வாகனங்களை பகற்பொழுதில் சார்ஜ் செய்ய ஜனாதிபதி கோரிக்கை. மின்சார வாகனங்களை பயன்படுத்துபவர்கள் அவற்றுக்கு பகற்பொழுதில் சார்ஜ் ஏற்றுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கோரிக்கை விடுத்திருக்கின்றார் என்று அந்த செய்தியும். கருப்பு கொடி விவகாரம், பல்கலைக்கழக மாணவர் 3 விசாரணைக்காக அழைப்பு. இலங்கையின் சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் தேசிய கொடி இறக்கப்பட்டு பதிலாக கருப்பு கொடி ஏற்றப்பட்ட விடயம் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் 3 அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்ற தலைப்பிடலோடு அந்த செய்தியும். வடக்கு மாகாணத்தில் ஒவ்வொரு 3 மாதங்களிலும் பாதீனிய ஒழிப்பு செயற்திட்டம் என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் எரிபொருள் ஒதுக்கீட்டு முறைமை காலவரையின்றி தொடரும். உலகளாவிய எரிபொருள் சந்தையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை சமாளிக்க தேசிய எரிபொருள் அனுமதி பத்திர முறைமையை கால வரையறையின்றி தொடர அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது. வாகனங்களுக்கான எரிபொருள் ஒதுக்கீட்டு முறை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்திருக்கின்றது. நாட்டில் அடுத்த 2 மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். எனினும் கோர்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதால் சர்வதேச கப்பல் போக்குவரத்தில் நிச்சயமற்ற தன்மை ஏற்பட்டுள்ளது. அவசர காலங்களில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எரிபொருளை வழங்க இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளது. அத்துடன் சீனாவிடமிருந்தும் உதவிக்கான வாக்குறுதி கிடைத்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை எரிபொருள் அனுமதி பத்திர முறைமையை எதிர்காலத்தில் டிஜிட்டல் பண பரிமாற்ற முறையுடன் இணைக்கவும் திட்டமிடப்பட்டிருக்கின்றது என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் QR மோசடி எனில் கடும் சட்ட நடவடிக்கை, போலீசார் எச்சரிக்கை. எரிபொருட்களுக்கான QR குறியீட்டு முறைமையில் மோசடிகள் கண்டுபிடிக்கப்பட்டால் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் வுட்லர் தெரிவித்திருக்கின்றார். நாடு முழுவதும் QR குறியீட்டு முறையிலான எரிபொருள் விநியோக முறையை பொதுமக்கள் பயன்படுத்தும் போது சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுமாறு அனைத்து போலீஸ் நிலைய பொறுப்பாதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் எரிபொருள் ஒதுக்கீடு போதியதாக இல்லை, முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் தெரிவிப்பு.
QR முறைமையின் கீழ் வழங்கப்படும் எரிபொருள் ஒதுக்கீடு தங்களின் நாளாந்த வாழ்வாதாரத்தை பேணுவதற்கு போதுமானதாக இல்லை என முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். முச்சக்கர வண்டிகளுக்கு தற்போது வாரத்துக்கு 15 லிட்டர் எரிபொருள் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முச்சக்கர வண்டி ஓட்டுதலையே முதன்மை வாழ்வாதாரமாக கொண்டவர்களுக்கு இந்த அளவு மிகவும் குறைவானது என அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் என்ற அந்த செய்தியோடு 3 மாதங்களில் மட்டும் ரூபாய் 20 பில்லியன் பெறுமதியான போதைப் பொருள் மீட்பு. இலங்கை கடற்படையினர் கடந்த 3 மாதங்களில் மாத்திரம் 20 பில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களை கைப்பற்றியுள்ளதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு பிளாஸ்டிக் போத்தல்களுக்கு அடுத்த மாதம் முதல் தடை. சிறுவர்களின் ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பிளாஸ்டிக் போத்தல்கள் மற்றும் பிளாஸ்டிக் உணவு பெட்டிகளுக்கான தடை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருக்கின்றார். 2025 அக்டோபர் மாதம் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின்படி உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்பட்ட 6 மாத கால அவகாசம் மார்ச் மாதத்துடன் நிறைவடைகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் என்று அந்த செய்தியும் QR நடைமுறையால் புதிய வாகனங்கள் பாதிப்பு என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் வாகனங்களை மாற்றியவர்கள் QR நடைமுறையால் அவதி என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக காகித உத்தரவுகள் பயனளிக்காது என்ற தலைப்பிடலோடு ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் விநியோக நெருக்கடியானது இலங்கை உட்பட பல நாடுகளின் பொருளாதார மற்றும் சமூக கட்டமைப்பை சோதனைக்குள்ளாக்கியுள்ளது. இந்த நெருக்கடியை கையாள்வதற்காக இலங்கை அரசாங்கம் வாராந்தம் புதன்கிழமையை பொது விடுமுறை தினமாக அறிவித்துள்ளது. அரசு நிறுவனங்கள், பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த விடுமுறையின் அடிப்படை நோக்கம் எரிபொருள் மற்றும் மின்சார நுகர்வை கட்டுப்படுத்தி இருப்பில் உள்ள எரிபொருளை கொண்டு நீண்ட காலம் முகாமித்துவம் செய்வதாகும். தற்போதைய சூழலில் அரசாங்கத்தின் இந்த நகர்வு வரவேற்கத்தக்கது என்றாலும் அதன் வெற்றி என்பது வெறும் அறிவிப்புகளுடன் மட்டும் தங்கியிருக்க போவதில்லை என்று இன்றைய பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக புதன்கிழமைகளில் சுகாதார அமைச்சின் சில பிரிவுகள் வீட்டில் இருந்தே இயங்க அனுமதி. சர்வதேச எரிபொருள் நெருக்கடி மற்றும் உள்நாட்டு எரிபொருள் சிக்கனத்தை கருத்தில் கொண்டு சுகாதார அமைச்சின் குறிப்பிட்ட சில பிரிவுகளின் அதிகாரிகள் ஒவ்வொரு புதன்கிழமையும் வீட்டில் இருந்து பணியாற்றுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியும் எரிபொருள் ஒதுக்கீடு சனியுடன் நிறைவு என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் புதன்கிழமைகளில் ரயில் சேவையும் மட்டுப்பாடு என்ற செய்திகளும் பிரசுரமாக்கி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக சுற்றுலாத்துறைக்கு விசேட QR முறைமை. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றத்தினால் நாட்டில் மீண்டும் எரிபொருள் கட்டுப்பாடுகள் நடைமுறைக்கு வந்துள்ள நிலைமையில் சுற்றுலாத்துறையினருக்காக பிரத்யேகமான விசேட QR குறியீட்டு முறைமை ஒன்றை அறிமுகப்படுத்த சுற்றுலாத்துறை அமைச்சு தீர்மானித்திருக்கின்றது என்ற அந்த செய்தியும் எரிபொருள் நிலையங்கள் அருகே விசேட பாதுகாப்பு. எரிபொருள் நிலையங்களுக்கு அருகில் நிலவும் வாகன நெரிசல் மற்றும் பாதுகாப்பு நிலைமையை கருத்தில் கொண்டு எரிபொருள் நிலையங்களுக்கு அருகில் விசேட பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து நடவடிக்கைகளுக்காக போலீசார் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் என்று போக்குவரத்து மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதிர தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும் நெருக்கடி முகாமைத்துவதற்கு 3 குழுக்களை நியமித்தது அரசு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைக்கு உதயன் பத்திரிகையினுடைய புதன் பொய்கை மலர்ந்திருக்கிறது. பல்வேறு நபர்களினுடைய ஆக்கங்களும் ஆக்கப்பூர்வமான கட்டுரைகளும் இடம்பெற்றிருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்திகளுக்குள் சிறுபிள்ளைத்தனமாக செயற்படும் எதிர்கட்சி ஜெகதீஸ்வரன் குற்றச்சாட்டு. நாட்டு மக்களுக்கு சீரான முறையில் எரிபொருட்களை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுத்துள்ள போதும் எதிர்கட்சியினர் சிறுபிள்ளைத்தனமான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தியோடு அரசாங்க அறிவிப்புக்கு முரணாக பாடசாலைக்கு வருமாறு ஆசிரியர்களுக்கு அழுத்தம். எரிபொருள் சேமிப்பை உறுதிப்படுத்தும் வகையில் இன்று அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் யாழ்ப்பாணத்தில் பிரபல ஆண்கள் பாடசாலை ஒன்று ஆசிரியர்களை பாடசாலைக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருக்கின்றது. பாடசாலையின் இல்ல மெய்வன்மை போட்டிக்கான தயார்படுத்தல் பணிகளை முன்னெடுக்கும் நோக்கிலேயே ஆசிரியர்கள் அனைவரும் பாடசாலைக்கு வர வேண்டும் என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது என்று அந்த செய்தியும் பிரசுரமாக்கி இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிதழ்களின் முக்கிய செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது.